அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருவருள் துணையோடும் உயிரிழக்கம் கொண்டு உணர்வு நெறியில் ரூபகத்தை அறிவதற்கு நாம் முற்படுவதற்கு இத்தலம் மிக உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றேன். திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 13வது அத்தியாயம் நவாக்கிரி 4ஆம் தந்திரத்தில் கடைசி அத்தியாயம் என்று நாம் சிந்திக்க உள்ளோம். 100 பாடல்கள் உள்ளன. இந்த நவாக்கிரி சக்கரத்துல மெயினா என்ன சொல்றாருன்னா 9 எழுத்துக்களை கொண்டு வழிபடுகின்ற முறைகளை சொல்கின்றார். 9 எழுத்துக்களையும் 9x9 முறை சொல்லும்போது 81 எழுத்தாக விரிவடைகின்றது. சக்கரம் அமைத்தல், தியானித்தல், ஜெபித்தல் இந்த 3 நெறி வழிபாடு மூலமாக நாம் இந்த 100 மந்திரங்களையும் ஜெபிக்கும் போது நம் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக உணர முடியும் என்று நம்புகின்றேன். சைக்கிளில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வீல் தான் நம்ம மிதிப்போம். அதில் இருக்கிற சக்கரம் சின்னதாக இருக்கும். அது இந்த பெரிய வீலை ரொட்டேட் பண்ணும்போது மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் ஆகுது. அதே மாதிரி தான் நம்ம இந்த மந்திரங்களை அச்சரங்களை உபயோகிக்கும் போது இதில் 9 பார்த்தீங்கன்னா க்ளீம், சீம், க்ரீம், ஐம், ஹௌம், க்ரீம், சௌம், ஔம், சௌம், சிவாய நம அப்படின்னு இந்த 9ம் அஜப முறையில் மனசுக்குள்ள சொல்லும்போது ராஜ உறுப்புகள் வலிமை அடைகின்றன, உடல் மேன்மை அடைகின்றன, நம்ம வாழ்வில் நிறைய மாற்றங்கள் வருகின்றன சொல்லிட்டு நிறைய நெட்டில் இதெல்லாம் நிறைய பார்த்தேன். நான் உதாரணமாக ஒரு வாக்கிங் போகிறோன்னு வச்சுக்கிங்களா, 1 நிமிஷம் வாக்கிங் போனதுக்கு அப்புறம் தான் பிளட் ஃப்ளோ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். 5 நிமிஷம் போனோம்னா நம்மளுடைய மைண்டு மூடு இம்ப்ரூவ் ஆகும். 10 நிமிஷம் தொடர்ச்சியாக போனால் தான் இருதயத்தில் இருக்கிற நாளங்கள்லாம் எக்ஸ்பாண்ட் ஆகும். 15 நிமிஷம் போனோம்னா பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவல் குறையும். 30 நிமிஷம் போனோம்னா உடலில் இருக்கிற ஃபேட்டு பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். 45 நிமிஷம் போனோம்னா ஓவர் திங்கிங் குறையுது. ஸோ 1 ஹவர் போனால் தான் டொபாமின் அப்படின்ற அந்த மகிழ்ச்சியான இருக்கக்கூடிய அந்த சுரக்குது அப்படின்றாங்க. அப்போ உடலை 1 மணி நேரம் நம்ம எக்ஸசைஸ் செய்யும் போது தான் நம்ம உடம்புல மகிழ்ச்சி அதிகரிக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய இந்த இரவை பாட்டில் இந்த மந்திரங்களை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு உற்சாதனம் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையிலும் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் என்றே நான் உறுதியாக நம்புகின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னகார் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 13வது நவாக்கரி சக்கரம், அதில் முதல் பாடல் என்று பார்க்க இருக்கின்றோம். பாடல் நவாக்கரி சக்கர நாடுகை நவாக்கரி ஒன்றே நவாக்கரியாக நவாக்கரி என்பது ஒரு வகையாக நவாக்கரிய கிளி சௌமுதரீரே. நவாக்கரி சக்கரம் 4 செய்யின் நவாக்கரி ஒன்று நவாக்கரியாக நவாக்கரி 81 வகையாக நவாக்கரி அக்கிளி சௌமுதல் ஈரே. இதன் விளக்கமாக சரவணையா தளத்திலிருந்து 9 சக்திகளின் திருமேனியாக இருக்கின்ற அச்சரங்களை கொண்ட நவாக்கரி சக்கரத்தை பற்றி நான் உங்களுக்கு எடுத்து கூறினார். அது ஒரே சக்தியாக இருக்கின்ற இறைவியின் திருமேனியாக விளங்கும் அச்சரமே 9 அச்சரங்களாக மாறி இருக்கின்ற சக்கரமாகும். இந்த சக்கரத்தில் இருக்கின்ற 9 அச்சரங்களையும் 9 அறைகளில் மாறி மாறி எழுதினால் மொத்தம் 81 அறைகளை கொண்டு விரிவடைந்திருக்கும். 9 சக்திகளின் திருமேனியாக இருக்கின்ற இந்த 9 அச்சரங்களும் நேராக பார்க்கும் பொழுது சௌம் என்னும் அச்சரத்தில் ஆரம்பித்து க்ளீம் என்னும் அச்சரத்தில் முடிவதாக இருக்கின்றது. அதனை தலைகீழாக பார்க்கும் பொழுது க்ளீம் எனும் அச்சரத்தில் ஆரம்பித்து சௌம் எனும் அச்சரத்தில் முடிவதாக இருக்கின்றது. அக்கிரி என்ற சொல்லுக்கான விளக்கம், அக்ஷரினா சமஸ்கிருதத்துல சக்தியின் திருமேனியாக எழுத்து இருக்கும் வடிவம் உண்டு. இதை அக்ஷரின்னு தற்கால தமிழ்லையும் அக்கிரின்னு திருமந்திர தமிழ்லையும் சொல்லியிருக்கிறதா குறிப்பு கொடுத்திருக்கிறாங்க. கௌரவமா பாருங்கள். நன்றிங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய.
மந்திரம் வந்து இன்னைக்கு எல்லாருமே தெளிவா நிறைய விளக்கம் கொடுத்தாச்சு. நான் நேரா போயிடுறேன். கமெண்ட்ரிக்கு போயிடுறேன். The one letter is Egakshari. This becomes Navakshari, the mantra of 9 letters. This Devi mantra ramifies in 81 ways. The first letter is Kleem and the final is Saum. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நவாக்கரி சக்கரம் 400 செய்ய. நான் நவாக்கரி சக்கரம் பற்றி சொல்லணும்னா, நவாக்கரி ஒன்று நவாக்கரி ஆக, அந்த ஒரு பீஜ மந்திரமே இதில் வந்து 9 பீஜ மந்திரம் சொல்கிறாங்க. நம்ம போன இதில் கூட பார்த்தோம், ஒரு பீஜ மந்திரம் ஹீம்லுக்கே அவ்வளோ சக்தி இருக்குன்னு பார்த்தோம் நம்ம, புவனேஸ்வரி தேவியோடது. இங்கே வந்து அந்த 1லேருந்து 9 சக்திகளாக 9 சக்திகளுக்கான பீஜ மந்திரமாகவும் இருக்கிறதா சொல்கிறாங்க. நவாக்கரி 81 வகையாக, அந்த 9 பீஜ மந்திரத்திலையும் ஒவ்வொரு பீஜ மந்திரத்தையும் முதன்மையாக வச்சு நம்ம கண்டினியூஸாக அதை சொல்கிற மாதிரி இந்த மந்திரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது அது 9 × 9 81 மந்திரங்களாக வருது. நவாக்கரி க்ளீம் சவும் முதல் ஈரே. க்ளீம் சவும் அப்படின்ற க்ளீமில் ஆரம்பித்து சவும் வரைக்கும் முதல் ஈராகும். க்ளீ சவ் முதல் ஈரே அப்படி சொல்லியிருக்காங்க. க்ளீம் சவுன்ட்டு அதோட மகரமையை சேர்த்து க்ளீம் சவுன்னு நம்ம எல்லா பீஜ மந்திரத்துக்கும் இம் சேர்த்து சொல்கிறோம். அது க்ளீமில் முதல் ஆரம்பித்து இறுதியாக சவும் வரைக்கும் வருது. அதை மாற்றி மாற்றி சொல்லும்போது 81 வகை வருது. அதை ஒவ்வொரு மந்திரத்தையும் முதன்மையாக வச்சு இப்போ 9 சக்திகளையும் சொல்கிறதுனால இது அனைத்து சக்திகளும் ஒவ்வொரு இதையும் நம்ம பார்த்துட்டு வரும்போது ஒன்று ஒவ்வொரு அதை விட பெருசு, அதை விட பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியே தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ இந்த நவாக்கரி சக்கரமும் அது மாதிரி தான். இதுவும் ஒரு வழிபாடு முறை. இது யாருக்கு பொருந்துதோ அவங்க இதை செஞ்சு நம்ம இறைவனை அடையலாம் அப்படிங்கிறது தான். நிறையான தெளிவான விளக்கம்லாம் கேட்டாச்சு. கிருத்திகாமா இருக்காங்க. வாங்கம்மா. வணக்கம்மா. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நான் கொஞ்சம் நேரம் எடுத்துப்பேன், மன்னிக்கணும். ஏன்னா நவாக்கரியோட முக்கியத்துவம், ரெண்டாவது இந்த பகுதியோட முக்கியத்துவம் வந்து நமக்கு தெரியணும். பாடலின் மந்திரத்தினுடைய பொருள் வந்து எல்லாருமே சொல்லியாச்சு. ரத்னையா வச்சுட்டாங்க, லைனியா சொல்லிட்டாங்க, கௌரிமா சொல்லிட்டாங்க. ஏன் இந்த நவாக்கரி அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நமக்குள்ள வைக்கணும். அப்பதான் இந்த பகுதியோட முக்கியத்துவம் தெரியும் நமக்கு. இப்போ இந்த 4ஆம் தந்திரத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா வரிசையா சக்கரமால சொல்லிட்டு வர்றாரு. அதுக்கு முன்னாடி நியம நியமத்துல சொல்லும்போது நிறைய பிரயோகங்களை சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு சக்கரமாக சொல்லிட்டு வர்றாரு. அந்த இது பார்க்கும்போதும் கூட திருவம்பல சக்கரத்துல ஆரம்பிக்கும் போது கூட அவ்வளவு விதமான சக்கரங்கள் சொன்னாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருபுரை, வைரவி, பூர்ணசக்தி எல்லா இடத்துலயும் சக்கரங்கள் வருது. அப்போ என்ன சொல்ல ட்ரை பண்றாரு, எதற்காக இத்தனை சக்கரங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பஞ்சாத்திரம் 3வது தந்திரம் முடிவுல பார்க்கும்போதும் நிறைய விதமான ஓதல் முறைகள் சொன்னாரு. இவ்வளவு விஷயம் சொல்லிட்டு எதற்கு வந்து நவாக்கரியும் சொல்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழணும். அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து அந்த கேள்விக்குண்டான விடை வந்து நமக்குள்ள மிகப்பெரிய பதில தரும், மிகப்பெரிய தெளிவை தரும். ரெண்டாவது இன்னொரு பொதுவான ஒரு விஷயமும் சொல்லிடுறேன். இந்த பகுதிதான் கிரியையினுடைய கடைசி பகுதி. இது வந்து ஒரு இந்த 84,000 யோனி பேதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு உயிர்களுக்கும் ஒரு பீஜம், ஒரு உயிர்கள். நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி பறவைகளுக்கு கத்துறதுல ஒரு பீஜம் இருக்கு, அதனோட ஒரு இது இருக்கு, பல்லி இல்ல ஒரு பீஜம் இருக்கு. ஒரு உயிர்களுக்குள்ளேயும் அதனுடைய சப்தத்துல ஒரு பீஜம் இருக்கு, அவங்களுக்கு உண்டான ஒரு பீஜம் இருக்கு. நம்ம நினைக்கிறோம் ஏதோ நம்மதான் இந்த மாதிரி எல்லாம் பீஜம் எல்லாம் உபயோகம் பண்றோம், நம்மதான் மனிதர்கள் தான் இந்த குரல் வலை இருக்கக்கூடிய இந்த 7 அறிவு இருக்கக்கூடிய இந்த
இவங்கதான் யூஸ் பண்ண அப்படிலாம் இல்ல. ஒரு உயிர் சொல்லிக்கு கூட ஒரு பீஜம் இருக்கு அப்படின்னு சொல்றது லலிதா சகஸ்ரநாமம். அப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு உயிர்களுக்கும் உண்டான பீஜத்தை அததர்களுக்கு உண்டான கிரியைய இறைவன் வகுத்து வைத்திருக்கிறான். அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த பகுதி தான் ஆஹ் கிரியை பத்தின ஒரு தெளிவை நமக்கு கிரியை பத்தின ஒரு டூலை நமக்கு கொடுக்க போற கடைசி பகுதி. இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சமய பேதம் வந்துரும் 5ஆம் தந்திரத்துல. அதுக்கப்புறம் 6ஆம் தந்திரத்துல வந்து குரு நெறி எப்படி இருக்கும், அதன் மூலமா நம்ம எப்படி கொண்டு போலாம் அப்படின்னு வந்துரும். அப்புறம் 7, 8, 9 இன்னும் அகத்துக்குள்ள எப்படி நம்ம இறைவனை பார்க்கிறது, அது சிவ ஒளி, இந்த மாதிரி ரொம்ப ஆழமான விஷயங்களுக்கு போயிடும். அதற்கு உண்டான அடிப்படையாக இந்த 4ஆம் தந்திரத்தை வைத்திருக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல இருந்து ரொம்ப அழகா இந்த திருமந்திரத்தை கட்டமைச்சிருப்பாங்க. முதல்ல இறைவனுடைய பெருமை, அவரை எதற்காக நம்ம வந்து வழிபடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருப்பாரு. அதற்கு பிறகு மனிதன் எங்கனம் தன்னுடைய வாழ்வை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 3ஆம் தந்திரத்துல வந்து அந்த வாழ்வை எங்கனம் யோகத்தின் மூலமாக நாம் வந்து சரி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டானது சொல்லியிருப்பாரு. அந்த யோகத்துக்கு பயன்படக்கூடிய கருவிகள், ஏன்னா அது தெரிஞ்சாதான் யோகத்துக்கு போலாங்கிற உணர்வு வந்தாதான் அதற்குண்டான கருவியை தேட முடியும். அப்ப அதற்குண்டான கருவியை பூரா இந்த 4ஆம் தந்திரத்துல சொல்லிட்டு வர்றாரு. அதுல இருந்து இது வந்து கடைசி பகுதி. இந்த கடைசி பகுதியில ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல வந்து 9 அக்ஷரங்கள் இருக்கு. இந்த 9 இப்ப நம்ம பார்த்திருக்கிற அத்தனை சக்கரங்கள்லயும் அக்ஷரங்கள் இருக்கு. அந்த அக்ஷரம் கீழிருந்து மேலாக மேல் நோக்கி செல்லக்கூடியது. இத வந்து மாலாவா நம்ம உபயோகம் பண்ணலாம் அப்படின்னு நான் தான் சொல்லியிருப்பேன். அது வந்து எத்தனை பயன் தரும்னு. ஆனா இந்த நவாக்கரியில தான் அந்த மாலா முறை வந்து அவர் வந்து நமக்கு சொல்லி தர்றாரு. அதை வைத்துக்கொண்டு நம்ம அந்த இடத்துல உபயோகம் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல். அப்ப என்ன எல்லாமே இந்த அத்தனை சக்கரங்களும் முதல்ல நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நம்ம பல ஜென்மங்கள் கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். அப்போ பல ஜென்மம் கடந்து வரும்போது ஏதோ ஒரு ஜென்மத்துல ஏதோ ஒரு வழிபாட்டு முறையை நம்ம தொட்டிருக்கோம். அந்த தொட்ட வழிபாட்டு முறையை நமக்கு துலக்கி தருவதுதான் திருமந்திரம். அப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். ரத்னையா வந்து தொடர்ந்து வழிபாடு முறையில ஏதோ ஜென்மம்ல இருந்திருக்கிறாரு. அப்போ அவர் வந்து பண்ணும் பொழுது இந்த திருமந்திரத்துல வந்து நம்ம வந்து பயிற்சி செய்யும் பொழுது திருமந்திரத்தை வந்து நம்ம ஆழமா எடுத்துட்டு போகும்போது திருவம்பல சக்கரம் தொடராரு. அப்போ அவருக்குள்ள மாற்றங்கள் நிகழுதுன்னா அப்ப அவர் திருவம்பல சக்கரத்துல இருக்கக்கூடிய பயிற்சி முறையை தான் அவர் பண்ணியிருந்திருக்கிறாரு அவரோட ஜென்மத்துல. அப்போ அது வந்து அவருடைய வாழ்வை உய்வித்து விடும். இப்போ அந்த மாதிரி ஒரு சக்கரத்துக்கும் இந்த மாதிரி ஒரு தொடர்பு, நம்ம பூர்வ ஜென்ம தொடர்பை வந்து அது வந்து உயிர்ப்பிக்கும். அதுக்குண்டான நெறிமுறைகளை தான் சொல்லிட்டே வர்றாரு. அப்படி சொல்லிட்டு வரும்போது இந்த நவாக்கரிய வந்து என்ன சொல்றாருன்னா, ஓகே இத்தனை சக்கரம் நான் சொல்லிட்டேன். ஆனா இந்த நவாக்கரியில என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஒரு சக்கரங்கள்லயும் எத்தனை நாடி நரம்புகள் வந்து உயிர் பெறுகிறது, எவ்வளவு சரி பண்றதுன்னு சொல்லிட்டே வருவார் இல்லைங்களா? அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த உடம்பில் இருக்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகளும் இங்கே உயிர் பெறுகிறது. அப்போ சொல்றாரு, நீ இது பண்ணலையா ஓகே, இது பண்ணலையா ஓகே, இது பண்ணலையா ஓகே. அப்போ இதெல்லாம் பண்ணாம ஏதோ ஒரு நாடியில உள்ள இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடிய அந்த சித்திரணி நாடி என்று சொல்லக்கூடிய அந்த நாடியை தொடக்கூடிய இத வந்து இது வரைக்கும் அவர் சொல்லல. அந்த இந்த இத்தனை சக்கர முறைகள்லயும் இந்த சித்திரணி நாடியை தொடக்கூடிய அந்த சக்கரங்கள் வரல. அப்போ ஒருவேளை விட்டுருப்போமோ அப்படின்ற ஒரு ஐடியா. ரெண்டாவது, சரி அப்ப இத்தனை முறைகள்ல இத்தனை யோனி பேதங்கள்ல பிறந்து இது எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கோம். ஒருவேளை இந்த
இத்தனை கிரியை முறைகள்லயும் அவனால உய்வடைய முடியவில்லை என்றால் இந்த ஏன்னா நம்ம யோனி பேதம் எத்தனை 84,000 யோனி பேதம் இருக்கு. அதுல அத்தனை செல்களும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு உயிர்ல என்ன செல் இருக்குமோ அதுல இருந்து இந்த 7ஆம் அறிவு இருக்கக்கூடிய இத்தனை ஆஹ் மனித பிறவியில இருக்கக்கூடிய இந்த உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் வந்து அந்த இடத்துல இருந்து வருது. ஒன்னொன்னுத்தையும் நம்ம கேரி பண்ணிட்டே வரோம். நம்மளுடைய நாடி நரம்புகள்ல அத்தனை ஜென்மாவின் பதிவுகளும் இருக்கு. அததான் நம்ம கர்ம வினைன்னு சொல்றோம். அப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணணும், எழுப்பணும். எல்லாத்தையும் எழுப்புறேன். ஒரு 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 நரம்ப தட்டி ஒரு நரம்ப உயிர்ப்பிக்கிறதுக்கு பதிலா நான் இந்த உடலில் இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளையும் நான் உயிர்ப்பிக்கிறேன். இதுல எந்த செல்லுல உன்னுடைய உணர்வு மறைந்திருந்தாலும் அது வந்து உன்னுடைய ஆன்மாவை வந்து அடையட்டும், உன்னை எழுப்பட்டும் அப்படின்ற ஒரு ஒரு பெரும் கருணை. அவ்வளோ பெரிய கருணை. இந்த குழந்தை படிக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே ஓகே நீ படிக்கலையா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிப்போம். ஏபிசிடில இருந்து சொல்லுவோம். இல்லைன்னா அந்த ஒரு 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 பர்டிகுலர் அதிர்வு எடுக்கிற மாதிரி அந்த பாடலா அமைத்து அந்த ரைம்ஸ் சொல்லி கொடுப்போம். இந்த மாதிரி எல்லாம் நிறைய முறை நம்ம பண்ணுவோம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடி நரம்பையும் ஒரு ஒரு நிலையிலையும், ஏன்னா இந்த 6 ஆதாரம் தாண்டி 7வது சகசுர தலம் 8, 9 அப்ப இந்த 9 நிலைகளிலும் இருக்கக்கூடிய அந்த முடிச்சுக்கள் வந்து 9 அந்தந்த மண்டலங்கள்ல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களை சுத்தப்படுத்தும். அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து நவாக்கரையில வரும்போது 9 நிலைய சொல்றோம். இந்த 9 நிலையில வந்து நம்ம துவாதசாந்தம் வரை செல்வோம். சென்று மீண்டும் நம்ம வந்து மூலாதாரத்துக்கு வருவோம். இது எப்படி அப்படிங்கறதெல்லாம் இந்த வரக்கூடிய 100 மந்திரத்துல அவர் வந்து நமக்கு சொல்லி தருவாரு. இது பண்றதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்முடைய அத்தனை கர்ம வினைகளும் தீரும். உண்மை. ஏன்னா அதற்குதான் அவர் வந்து இத ஆரம்பிச்சு வைத்திருக்கிறார். அப்போ எதற்கு அப்படின்னாக்க இதுதான் நம்மளுடைய அல்டிமேட். இத பற்றிக்கணும். இதை பற்றி கொண்டால் போதும், நம்மளால ரொம்ப எளிதா வந்துட முடியும். அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால இந்த பகுதியில வந்து பயணிக்கவே முடியாது. சோ அப்படி ஒரு அற்புதமான மந்திரம் இது. அப்படி ஒரு அற்புதமான பகுதி. உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை நாடி நரம்புகளையும் இது வந்து எழுப்பி என்ன சொல்றாரு, நம்ம அவை சொன்ன மாதிரி எல்லா நிலையிலும் தரிசனப்படுத்தி சொல்லுவாங்க இல்லையா, பொறியட்ட காயும் புலப்பட்ட எனக்கு தெரியட்ட நிலையும் தரிசனப்படுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இருத்தி முத்தி எனக்கு அருளி என்னை அறிவித்து எனக்கு அருள் செய். அப்ப இந்த அத்தனை விஷயத்தையும் நமக்கு செய்யும் இந்த மந்திரம். நம்ம வந்து எந்த பகுதியில கேட்காம விட்டாலும், எந்த பகுதியை பிரயோகிக்காம விட்டாலும், இந்த பகுதியை நம்ம வந்து திருமூலர் வந்து எனக்கு காட்டி கொடுங்க அப்படின்ற ஒரு இறைஞ்சுதலோடு நம்ம காட்டி கொடுக்க அவரிடம் கேட்கும்போது இந்த நவாக்கரி பகுதி வந்து நமக்கு பல வித்தைகளை, பல வாயங்களை, பல மந்திரங்களை நமக்கு செய்யும். இது வந்து பிரத்யட்சமான உண்மை. நான் வந்து எல்லா பகுதிகளையும் வாசிச்சுட்டு போற மாதிரி முதல் முறை இந்த திருமந்திரம் வாசிக்கும் பொழுது என்னால நவாக்கரியை தாண்ட முடியல. நவாக்கரி முடிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ நாள் ஆச்சு. அது என்னமோ தெரியல, யாரும் இந்த மாதிரி எல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க தெரியல எனக்கு சொல்லல. என் பகவான் என்ன சொன்னாருன்னா, நீ வந்து திருமந்திரம் வாசி அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரு சொன்னது உன்னிப்பா வாசி அப்படின்னு மாத்திரம்தான் சொன்னாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருமந்திரம் வாசிக்க துவங்கும் போது நான் ஒரு கணக்கு போட்டேன். 3000 மந்திரம், இத்தனை பகுதி, இத்தனை பக்கம் இருக்கு. ஒரு நாளைக்கு இத்தனை பகுதி வாசிச்சா, இத்தனை மந்திரங்கள் வாசிச்சா இத்தனை நாள்ல முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் கணக்கு போட்டுதான் அந்த இதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அப்படிதான் திருமந்திரம் நான் வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்போ முதல் பகுதி வரும்போதே என்னால அந்த கணக்குக்குள்ள வர முடியல. நான் நினைச்சதை விட ரொம்ப நாளாச்சு. அதை விட இந்த நவாக்கரி முடிக்கிறதுக்கு அவ்வளோ நாளாச்சு.
இப்படி எல்லாம் யாரும் அந்த முக்கியத்துவம் எல்லாம் கூட சொல்லி கொடுக்கல. பிளைண்டா தான் நான் வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்போ ஆனா ஒண்ணே ஒண்ணு மாத்திரம் இருந்தது. நான் கிட்டத்தட்ட நான் 1ஆம் தந்திரத்திலேயே நான் திருமூலரை வந்து ஆழமா பற்றிக்கொண்டேன். ஏன்னா அந்த அறிவுறுத்துதலை, அந்த ஒரு பற்றுதலை எனக்கு வந்து பகவான் கொடுத்துட்டாரு. அப்போ அத பற்றி கொண்டு பண்ணதுனால திருமூலர் ஒரு ஒரு இடத்துலயும் நின்னு 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 சொல்லி கொடுக்கும்போது, இந்த இடத்துல வந்து அவர் அப்படியே உட்கார்ந்துட்டார். நகரல. அப்போ ஒரு ஒரு மந்திரம் வாசிக்கும் பொழுது எனக்குள்ள ஏற்பட்ட அந்த மாற்றங்கள், ஒரு ஒரு பிரயோகமும் பண்ணும்போது எனக்குள்ள ஏற்பட்ட மாற்றங்கள், இத தாண்டி அந்த பிரயோகம் நடக்கும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு சுத்தி உள்ளுக்குள்ள நடக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதல், இதெல்லாம் முதல் முறையிலேயே எனக்கு கொடுத்துட்டார். இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இதுல நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன். நான் வந்து இன்னொரு அம்மா இருக்காங்க. அவங்க வந்து மிகப்பெரிய அருளாளர். வேற ஆனந்த அனுபவங்களை அனுபவித்தவங்க. அருள் அனுபவம் நிரம்ப பெற்றவர்கள். என்னுடைய தாட் ப்ராசஸ்க்கு ரொம்ப சரியா இணைஞ்சு போறவங்க. அவங்களுடைய உரை வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லா இடத்துலயும். என்னை திருவாசகத்தில் ஆழ்த்தியதும் அந்த அம்மா தான். இன்னும் இருக்காங்க. கடைநல்லூர் பகுதியில இருக்காங்க. இன்றைக்கும் வந்து நிறைய பயிற்சிகளை வந்து பக்தர்களுக்கு வந்து ரொம்ப இலவசமா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நான் வந்து முத்திரை அவங்க கிட்டதான் கத்துக்கிட்டேன். அவ்வளோ ஜூம் கிளாஸ்ல கிட்டத்தட்ட 400 பேரு வச்சு முத்திரை சொல்லி கொடுக்குறாங்க. ஒருத்தருக்கு ஒரு காசு கிடையாது. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் வந்து இது வந்து எல்லாருக்கும் சென்று அடையணும் அப்படின்னு. அவங்க பேசுறத கேட்டாலே அவ்வளோ தெய்வீகமா இருக்கும். அத்தகைய அருள் அனுபவம் பெற்ற அந்த அம்மையார் வந்து ஒரு கோயின்ஸ்டன்ஸ்க்கு சொல்றேன். இன்னில இருந்து 24, 25, 26 நவாக்கரி வகுப்பு எடுக்கிறாங்க. நான் கிட்டத்தட்ட 6:30 மணில இருந்து 8:30 மணி வரைக்கும் என்னமோ அவங்க வந்து என்கிட்ட மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. இது ஒரு கோயின்சிடன்ஸா பாக்குறோம். நம்ம 24ஆம் தேதி நம்ம இன்னைக்கு நவாக்கரி ஆரம்பிக்கிறோம். ஆனா அந்த அம்மா எனக்கு வந்து அவங்க வந்து நான் யோசிப்பேன், என்னுடைய 70 வயதுல நான் அவங்க மாதிரிதான் இருப்பேன் அப்படின்னு நான் யோசிப்பேன். அப்படி ஒரு எண்ண ஒத்தமைப்பு, ஒத்திசைவு இருக்கக்கூடியவங்க. நான் கடவுளை கற்றுக்கொண்ட மாதிரி, நான் குருவை பற்றி கொண்ட மாதிரி, நான் என்னுடைய அருள் அனுபவத்தை பெற்ற மாதிரிதான் அவங்களும் அவங்களுடைய பயணமும் இருக்கும். அதனாலயே என்னால அவங்களோட ரொம்ப ஒத்து போக முடிந்தது. நிறைய விஷயங்கள் எனக்கு வழிகாட்டியா இருந்திருக்கிறாங்க. அவங்கள அறிமுகப்படுத்தினதும் எனக்கு வந்து இந்த நவாக்கரி பீரியட்ல தான் திருமூலர் வந்து அவங்களையும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாங்க. நமக்கு வந்து ஒத்த அலைவரிசை இருக்கக்கூடிய குருமார்களை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு பகுதியாவும் இந்த நவாக்கரி அமைந்தது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னாக்க, அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி வந்து இந்த நவாக்கரி. இத வந்து நம்ம வந்து உயிர்ப்போடு எடுத்துக்கணும். நான் வந்து இவ்வளவு பார்க்கும்போது எனக்கு இந்த அம்மா சகுந்தலாமான்னு அவங்க பேரு. அன்னை சகுந்தலான்னு நீங்க யூடியூப்ல தேடி பார்த்தானா கிடைக்கும். அவங்களுடைய தவசாலை இருக்கு கடைநல்லூர் பக்கத்துல. ரொம்ப காசி தர்மம்ங்கிற ஊர்ல இருக்கு. அவ்வளவு பெரிய டிவோட்டி. வள்ளலார் அதாவது நம்ம பாதை அப்படியே இருக்கும். திருமூலர், வள்ளலார், தாய்மான சுவாமிகள், மணிவாசக பெருமான் அப்படின்னு அந்த பாதை அப்படியே இருக்கும். அற்புதமான அருள் அனுபவம் பெற்ற அம்மை அவங்க வந்து இன்னைக்கு நவாக்கரி வகுப்பு ஆரம்பிக்கிறாங்க. 3 நாளுக்கு இருக்கு. இது எதுக்கு சொல்றேன்னா, பிரபஞ்சம் இப்படிதான் நம்ம வந்து சரியான விஷயத்த செய்யறோம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு அடையாளம் காட்டி தரும். அத்தகைய மந்திரம் நம்மளுடைய அத்தனை வினைகளையும் போக்கக்கூடியது இந்த நவாகரி. மிச்சம் மீதி இருக்கக்கூடிய எப்படி ஒரு வீணைய மீட்டும் போது அது அத்தனை நரம்புகளும் மீட்டி அந்த குடத்துல இருந்து இசை எழும்புகிறதோ அந்த மாதிரி இந்த நவாக்கரி மந்திரத்தை சொல்ல சொல்ல நம்முடைய நாடி நரம்புகளில் ஒத்தி கொண்டிருக்கும் அத்தனை பாவங்களும் போய் அத்தனை கர்ம வினைகளும் தொலைந்து நம்மளால ரொம்ப எளிதாக நம்முடைய ஆன்மாவை பற்றி கொள்ள முடியும். ஆன்மா பற்றிட்டா போதுங்க, அது தன்னுடைய வேட்டையை நிறைவேற்றிக் கொள்ளும். ஏன்னா இந்த ஆன்மாவை மறைக்கிறதுக்குதான் இத்தனை உடம்புல இருக்கிற அத்தனை நாடி நரம்பும், அத்தனை புகமூட்டம் உள்ளுக்குள்ள இருக்கு.
அத்தனையும் கலைக்கக்கூடியது இந்த மந்திரம். இதை எப்படி சக்கரமா அமைக்கணும், இத மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது எல்லாமே திருமூலர் வந்து நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லி தருவாரு. ஒரு ஒரு மந்திரத்திலயும் ஆஹ் இதனுடைய வேரியேஷன் இருக்கும். இதுல வந்து நிறைய பீஜங்கள் வரும். 9 பீஜம் சொல்றோம். அதுல சிவாய நமவும் ஒண்ணு. அப்போ அந்த 9 பீஜங்களும் இந்த நாடி நரம்புகளை எங்கனம் மீட்டுகிறது. அப்ப நீங்க எப்படி இதை யோசிக்கலாம்னாக்கா, ஒரு வீணை இருக்கு. அந்த வீணையில தந்திகள் இருக்கு. ஒரு ஒரு தந்தி இந்த சரி கம பத நிசான்னு ஒண்ணுக்கும் கமக்கத்துல ஒரு ஒரு பகுதியாம அந்த அழுத்தம் கொடுக்கும் பொழுது மீட்டுறது ஒரே இடத்துலதான் நம்ம மீட்டுவோம். ஆனா கொடுக்குற அழுத்தத்துலதான் அந்த இசை வந்து மாறுபடும். நீங்க தந்தி கருவி வாசிச்சவங்களுக்கு புரியும். அப்படிப்பட்ட ஒரு ஒரு பகுதி இது. அப்ப நம்மதான் உடம்பு, நம்மதான் வீணை. நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 7 ஆதாரங்கள் வந்து அதுல இருக்கக்கூடிய தந்தி. அந்த தந்திய வந்து ஒரு ஒரு இடத்துலயும் நம்ம வந்து அழுத்தம் கொடுத்து அந்த மீட்டும் பொழுது, அந்த அதிர்வு கொடுக்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த மாற்றங்களை நம்மால் கவனிக்க முடியும். அப்ப அந்த இசை வெளியில வர்றது நம்ம காதுக்கு கேக்குது பாத்தீங்களா? அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து தந்தி கருவி ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடித்த கருவி வந்து வயலின். அதனால நான் அதை வயலின் கத்துக்கணும்னு ரொம்ப ஆர்வமோடு, அதுவும் இந்த திருமந்திரம் தொட்ட பிறகுதான் ஆர்வமோடு நான் கத்துக்க போனேன். ரொம்ப எளிதா இது வரைக்கும் வந்துட்டேன். அது பேர் என்ன சொல்லுவாங்க, வர்ணம் வரைக்கும் வந்துட்டேன். ஆனா என்னால அந்த அந்த அனுபவத்தை வந்து என்னால அந்த வாசிக்கும் போது, நான் கேட்கும் போது கிடைத்த அனுபவத்தை வந்து என்னால வாசிக்கும் போது கிடைக்கல எனக்கு. அதற்காக தான் நான் வயலின் கத்துச்சேன். அதனால அந்த வயலினை நான் வச்சுட்டேன். ஏன்னா என்னுடைய அனுபவம் வந்து உள்ளே ஆழ்ந்து செல்ல வேண்டியது. அப்போ வந்து இயங்க முடியல என்னால. அதனால அதை நான் விட்டுட்டேன். அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம அந்த தந்திய மீட்டுற மாதிரி மீட்டும் பொழுது நம்மளால அந்த ஆழ்ந்த அனுபவத்துக்குள்ள செல்ல முடியும். அது பேரானந்தமாக இருக்கும். அத்தகைய ஒரு பகுதியை வந்து இவர் துவக்கி வைக்கிறாரு. அதே சொல்லிட்டாரு, நவாக்கரி சக்கரம் நானுரை செய்யின் நவாக்கரி ஒன்று நவாக்கரியாக இப்ப நவ அக்ஷரமாக நவாக்கரி 81 வகையாக 9981 ஆக நவாக்கரி அக்லி முதல் சவ் முதல் இரே அப்படின்னு சொல்லி அந்த பீஜங்களையும் நமக்கு சொல்லி தந்திருக்காரு. இதனுடைய இந்த பாடலின் இந்த மந்திரத்தினுடைய தெளிவான விளக்கங்கள் வந்து ஐயா 3 பேருமே சொல்லிட்டீங்க. ஆனா ஏன் இது முக்கியமானது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாத்திரம்தான் நான் தொடர்றதா இருந்தேன். அத கூட நான் சொல்ல நினைத்த வேகம் இல்ல, நான் சொல்ல நினைத்த இதுல ஒரு 10% சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இத வந்து மீதம் வந்து உணரப்பட வேண்டியது. அத்தகைய ஒரு பகுதியை நம்ம இன்னைக்கு தொட்டிருக்கோம். இதான் லாஸ்ட் சான்ஸ் ஃபார் கிரியேட். இதுக்கப்புறம் இங்க ரெடி ஆகி நம்ம பேலன்ஸ் வந்தாதான் அந்த 5ஆம் 6ஆம் 7ஆம் தந்திரம் 8 9 தந்திரங்களை நம்மளால அனுபவிக்க முடியும். அதனுடைய முழு பயனை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு தேடுதலோடு நம்ம வந்து இதை ஆரம்பிப்போம். நன்றி மக்களே. நான் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டேன். மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் பாக்கியமா தான் நான் பாக்குறேன். நீங்க இந்த முக்கியத்துவத்தை ரொம்ப அழகா சொன்னீங்க. அது 72,000 நாடி, கர்ம வினைகள், 9 நிலைகள் அப்படின்னு இந்த முக்கியத்துவத்தை நீங்க நல்லா எங்களுக்கு புரியுற மாதிரி நல்லா சொன்னீங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. விந்தியாமாவை கூப்பிட்டுறேங்க ஐயா ஃபர்ஸ்ட். வாங்கம்மா விந்தியாமா. வணக்கம் அம்மா. விந்தியாமா நீங்க பேசுறது கேட்கல. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1319வது திருமந்திரம். நவாக்கரி சக்கரம். திருமந்திரம். நவாக்கரி சக்கர நானுரை செய்யின் நவாக்கரி ஒன்று
நவாகரியாக, நவாகரி 81 வகையாக, நவாகரி அக்கிலி சௌமுதல் ஈரே. திருமந்திரத்தின் பொருள். நவாகரி சக்கரம் பற்றி நான் சொல்ல வேண்டுமென்றால், நவாகரி வகரம் என்னும் ஓரெழுத்துக்குரிய அன்னையின் சக்கரம் ஆகும். அதுவே 81 எழுத்து வகையாக இருக்கும். இந்த நவாகரியின் க்ளீம் தொடக்கம், சௌ முடிவுமாகும். நவம் என்றால் நாம் அறிந்ததே 9. அக்கரி என்றால் அட்சரம், அதாவது எழுத்து. இந்த சக்கரம் ஓர் எழுத்தே 9 எழுத்தாக மாறி அமைகிற போது 81 எழுத்து அமைந்த சக்கரமாகும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். நன்றிங்க அம்மா, நன்றிங்க. தியாகராஜன் ஐயா வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. மிக்க நன்றி, மகிழ்ச்சி. அவையோர் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நவாக்கரி சக்கரம் அதிகாரம் 13. மந்திரங்கள் 100 உள்ளடக்கிய இதனுடைய பெருமையை, மதிப்பை, உயர்வை கிருத்திகாமாவுடைய அனுபவங்கள் மூலம் தெரிந்து கொள்ள முடிந்தது. நாங்களும் உங்களோட சேர்ந்து பயணிக்கிறோமா. எவ்வளவு அற்புதம் நிறைந்தது இந்த நவாக்கரி சக்கரம் என்பதை உங்களுடைய அனுபவத்துல சொன்னீங்க. இன்னும் அறிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிறோம். அதுவும் ஒரு 10% அந்த உணர்வு நிலைகளை பகிர்ந்து கொள்ளும் போதே ஆனந்தமா இருக்கு. இன்னும் முழுமையை உணர்ந்தா எப்படி இருக்கும் என்பது உங்களுடைய அனுபவத்தின் மூலம் உணரப்பெறுறேன். ரொம்ப நன்றிங்கம்மா. இந்த உடலளவுல நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அந்த 6 ஆதாரம், அடுத்து அந்த அறிவை அறியக்கூடிய உயிருணர்வை தரக்கூடிய துரியோ என்ற அளவுல 7 ஆதாரங்கள் உடல் அளவுல இருந்தாலும், இவற்றுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச ஆற்றல், அதோட தான் தொடர்பு கொண்டிருக்கு இந்த உடல். இந்த பிரபஞ்சத்துக்குள்ளதான் நாம இருக்கோம். ஆனா இந்த பிரபஞ்சமே எங்கே இருக்கு அப்படின்னு சிந்தித்து பார்க்கும்போதுதான் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கின்ற அந்த தலைவனை உணர முடியும். அந்த தலைவன் தான் எல்லாத்துக்கும் தொடக்கம், அவன் தான் எல்லாத்துக்கும் முடிவு. தோன்றும் போது ஒரு இயக்கம், ஒரு சத்தம், முடியும் போது அது அப்படியே ஒரு அமைதி என்ற அளவுல அந்த ஒளி குறிப்பை வைத்துக்கொண்டு எத்தனையோ மந்திரங்களை கொடுத்தாலும் அந்த ஒளியற்ற ஒளியற்ற அந்த தூய தன்மையை நாடனம்னா அந்த ஒளியை பிடிச்சுக்கணும். லைட்ஸ் அண்ட் சவுண்ட், லைட்ஸ் அண்ட் சவுண்ட் லீட் டு த காட். இதுதான் அடிப்படை. எங்கே ஒளி இருக்குதோ அங்கே சத்தம் இருக்கும், சத்தம் எங்கே இருக்கோ அங்கே ஒளி இருக்கும். ஒன்று பிரிச்சு பார்க்க முடியாது. அது ஒரு மின் இயக்கம். அதனால அதை பிடிக்காம மூலத்தை அறிய முடியாது. அப்ப உருவத்தை பார்க்கும் போதே அங்கே இயக்கத்தையும் பார்க்க முடியுது, இயக்கத்திற்கு மூலமான அந்த சக்தியையும் உணர முடியுது. இதுல விரிவாக ஆசான் திருமூலர் நமக்கு தெளிவாக எடுத்துரைத்திருப்பார். நான் இன்னும் வாசிக்க ஆரம்பிக்கல. அம்மாவுடைய அந்த ஆர்வம், ஊக்கம் என்னையும் வாசிக்க தூண்டி இருக்கிறது. இப்ப அந்த 1வது மந்திரம், அதாவது 13வது அதிகாரத்துல, நவாக்கரி சக்கரம் நான் உரை செய்யின், நவாக்கரி சக்கரம் நான் உரை செய்யின். இதுவரைக்கெல்லாம் செஞ்சது என்னன்னு தெரியல, அதுவே அற்புதம். நவாக்கரி ஒன்று நவாக்கரியாக, நவாக்கரி ஒன்று நவாக்கரியாக, நவாக்கரி 81 வகையாக, நவாக்கரி 81 வகையாக, நவாக்கரி அக்லீம் சௌமுதல் ஈரே, நவாக்கரி அக்லீம் சௌமுதல் ஈரே.
எல்லாவற்றுக்கும் முதலாக இருப்பது அந்த தெய்வீக பெருவெளிதான். அதுதான் அனைத்து இயக்கமாக வந்திருக்கிறது என்ற அந்த பேருண்மையை நாம் உணர வேண்டும். நவாக்கரி சக்கரத்தை ஆசான் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஒன்றுதான், அந்த நவாக்கரி ஒன்றுதான் நவாக்கரியாக என்று சொல்லும்போது ஒன்று ஒன்பதாக விரிகிறது. இன்னைக்கு பூமியை மையமாக வச்சு பூமியை சுத்தி வரக்கூடிய அந்த கோள்கள் நட்சத்திரங்களை எல்லாம் நமக்கு சாதகமாக்கிக்கிறதுக்காக ஜாதகம் என்ற பேர்ல கட்டம் போட்டு அந்த 360 டிகிரியும் எப்படி அந்த இயக்கம் இருக்கு என்பதை குறிப்பெடுத்து வைத்துக்கொண்டு எந்த கிரகத்தினுடைய தன்மை நம்ம உடல்ல என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்றெல்லாம் கணிக்கக்கூடிய ஒரு அற்புத கலையாக ஜோதிட கலையை பார்க்கிறோம். அப்ப அந்த 360 டிகிரியும் விரிந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ராசி மண்டலங்களாக அதை பகுத்து ஒவ்வொரு ராசி, இப்ப மேச ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த 27 நட்சத்திரங்கள்ல அது ஒண்ணுக்குள்ளேயே அடங்கணுமே அந்த நவக்கிரகங்கள் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொன்றையும் 4 பாதங்களாக பிரித்து ஒவ்வொன்றாக கொடுக்கிறாங்க. அப்ப நவக்கிரகங்களை உள்ளடக்கியது இந்த சக்கரத்தை போட்டா கூட அதுல ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் 9 கிரகங்களை அடைக்கிறாங்க. அதுபோக இப்ப மேச ராசியில எடுத்துக்கிட்டோம்னா அஸ்வினி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல ஒன்னையுமே 4 பாதம்னா ஒன்றையுமே 9ஆக பிரிச்சு பாக்குறாங்க. அந்த வினாடி நேரத்தை, அதாவது ஒவ்வொரு வினாடியுமே மதிப்புடையது, ஒவ்வொரு அதிர்வுமே மதிப்புடையது. உலகத்துல காலம் என்பது எங்கே தோன்றுச்சுன்னா முதல் அதிர்வுல இருந்துதான். தனக்குள்ள அமர்ந்திருந்த அந்த ஆற்றல், அந்த அழுத்தம் என்ற அந்த உந்து ஆற்றலாலதான் இன்னைக்கு உலகமே தன்மாற்றம் அடைந்து மனிதன் வரைக்கும் விரிஞ்சு வந்திருக்குன்னா இந்த இயற்கை என்ற நந்தவனத்துல இறுதியாக பூத்த அற்புத மலர் மனிதன் என்று ஆசான் அருள் தந்தை அவர்கள் குறிப்பிடுவார்கள். ஆசான் வழி வந்தவர். அறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர் என்று ஆசானை போற்றி மகிழ்ந்தவர். அப்படிப்பட்ட அந்த உன்னதமான தெய்வீக தன்மைகள் நிறைந்தவர்களை நாம எப்பொழுதும் நினைவு கூறும் போது அவர்களுடைய ஆற்றலோடு நம் ஆற்றலும் இணைந்து மிக தெளிவாக உண்மைகளை உணர்ந்து கொள்வதற்கு உண்டான அற்புதம் நகலும். நான் என்று சொல்லிக்கிறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. எல்லாமே அந்த இயற்கையினுடைய தன்மையில தான், இயற்கை தான் நம்ம இயக்கி கொண்டிருக்கிறது. எங்க தாத்தா சொல்லுவார், தூங்கையில உள்வாங்கும் மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு அப்படின்னு. நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னா நாளைக்கு நாம இருக்கிறோமா இல்லையான்றதே தெரியாத போது என்ன அகம்பாவம் நாளைக்கு பார்க்கறானோ அப்படிங்கிற மாதிரி அந்த இயற்கை அந்த முடிவு காலம் தெரிஞ்சிச்சுன்னா அப்படி சொல்லும். ஆனா அந்த முடிவு காலம் வர்ற வரைக்கும் நமக்கு முடிவே இல்லைங்கிற அந்த உண்மையை புரிந்து கொள்ளணும். நிறைவான அந்த தன்மையை புரிந்து கொண்டா மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் என்ற அளவுல எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த பெருவெளி, தெய்வீக பெருவெளி, அதுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற அந்த உண்மையை புரிந்து கொள்வதற்கு ஞானிகளும் மகான்களும் நமக்கு எவ்வளவுலாம் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. ஏதாவது ஒன்ன புடிச்சுக்கிட்டு உயர்வடைய மாட்டாங்களான்ட்டு மாறி 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 ஒரே உண்மைய 5ஆ 6ஆ அதெல்லாம் 9ஆ அதெல்லாம் சேர்த்து 15ஆ இன்னும் அப்படியே விரிச்சு 1 2 3 4 5 6 7 8ன்னு அப்படியே விரிச்சு சொன்னாலும் எவ்வளவுதான் பகுத்து சொன்னாலும் தொகுத்து பார்க்கும்போது ஒரே சொல் தான். அந்த ஒரு சொல் என்னங்கிறத அவரவர் உணர்வாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு சொல்ல கண்டுபிடிக்க தொடர்ந்து திருமந்திரத்தை வாசிப்போம், சுவாசிப்போம். எங்கும் நீக்கமர நிறைந்த அந்த பரவெளியை மனதில் கொண்டு திருமந்திரத்தை ஓதி உண்மை நிலை உணர்ந்த எத்தனையோ ஞானிகள் அறிஞர்கள் அவர்களுடைய தாழ்பணிந்து இந்த நல்ல நாளிலே வாய்ப்பளித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தளத்திற்கும் கருத்துரைகளை வழங்கி இருக்கின்ற அத்தனை அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். மிக்க நன்றி, மகிழ்ச்சி.
நன்றிங்க ஐயா. ரொம்ப அருமையா இருந்தது. உங்களோட பாடல் ரொம்ப அருமைங்கய்யா. திருமூலர் வந்து எழுதுனது இல்லாம பாடியிருந்தாருன்னா, இந்த மாரி தான் பாடியிருப்பாங்க. அந்த மாரி தான் எனக்கு தோணுச்சு. திருமூலரே வந்து பாடுற மாரி தான் இருக்கு நீங்க பாடுறது. அவ்வளோ அருமையா அ உச்சரிப்பாகட்டும், அந்த உள்ள உணர்ந்து பாடுற விஷயம் ரொம்ப அருமையா இருக்குங்கய்யா. மிக்க நன்றிங்கய்யா. ரத்னகுமார் ஐயா வாங்கய்யா. நன்றி. கிருத்திகா அம்மா ஒரு அருமையான ஒரு முறையா அந்த நாமக்கரிச்சலுக்கு கொடுத்துருக்குறாங்க. நான் கௌரி அம்மா கிட்ட கூட சொன்னது இப்ப எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குங்க, நான் வருவலாம் வர முடியாது, வர்றதுக்கு கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க கிருத்திகா அம்மா இது கேட்டதுக்கு அப்புறம் எப்படியாவது வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உள்ள கொண்டு வந்து அந்த அளவு இதை பத்தி ஒரு ஒரு நல்ல முன்னுரையா கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா நன்றி தியாகராஜன். நிறைவு செய்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இது கேட்டிருந்தாரு செந்தில்குமார். அம்மா வாட்ஸ்அப் குழுல ஆமா, போட்டிருக்காங்க. நான் செந்தில்குமார் உங்களுக்கான பதில வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருக்கேன். ஏன்னா இது லிங்க் இல்ல, அவங்க போஸ்டர் மாதிரி அனுப்பிச்சிருந்தாங்க. அதனால அது உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்க அந்த குழுல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இணைந்து கொள்ளுங்கள், நான் திருப்பி வேணாலும் அதை ரீபோஸ்ட் பண்றேன் நீங்க இணைந்ததற்கு பிறகு. பாத்தீங்களா என்னன்னு பாத்துக்கோங்க. நன்றி. நன்றிங்கம்மா. அதுல பார்த்தோம், பட் ஜூம் லிங்கான இது லிங்கா எதுவும் இல்லை. எப்படி இணையறதுன்னு எனக்கும் அது தெரியல. இல்ல, அவங்களோட அது குரூப்ல, அவங்க குரூப்ல தான் ஜூம் லிங்க் போடுவாங்க. நான் அந்த நம்ம இணையணும் முதல்ல. அதனால நீங்க அதுல நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. அப்போ அவங்க வந்து உங்களை வந்து அதுல சேர்த்து விடுவாங்க. நன்றிங்கம்மா. நன்றி. அதுல ஒரு நம்பர் இருக்கு பாருங்க, அந்த நம்பருக்கு இருக்கு இருக்கு நீங்க வந்து அழைக்கலாம். நன்றி. உடனே பதில் சொல்லுவாங்க. நன்றி. நன்றி. நிறைவு செய்து கொள்வோம். திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும். நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சாசனைகளில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.